ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம். சார் வணக்கம்ங்க. வணக்கம் சார். கேரளால ஒரு முதுபெரும் தலைவர், 101 வயதானவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்ப கால, அதாவது நிறுவன தலைமையில இருந்த ஒரு கடைசி தலைவர். அந்த அன்று கட்சி நிறுவப்படும் போது யாரெல்லாம் இருந்தாங்களோ தலைமையில, அதுல எஞ்சி இருந்த தலைவர் வி எஸ் அச்சுதானந்தன் காலமானார் நேற்று அப்படிங்கிறது செய்தி. கிட்டத்தட்ட இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு, ஏகே கோபாலன் அப்படின்னு ஒரு மரபு இருந்தது கேரளால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. அந்த செட்டோட இருந்த இன்னொரு மூன்றாவது பெரிய தலைவர் 101 வயதுல காலமானார் அப்படிங்கிறது செய்தி. எப்படி பாக்குறீங்க சார் அவரை? எப்படி பார்க்க முடியுங்க? மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய ஆளுமை. அந்த அந்த மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்ட்ட இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ்ல சமரசமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஜனநாயக முறையில் இருக்கிறது, தேர்தல் முறை இருக்கிறது, கூட்டணி வைக்காம நம்ம பிரதான எதிர்கட்சியாகவோ அல்லது ஆளும் கட்சியாகவோ ஆக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனால் அடிப்படையாக அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி, கியூல லாஸ்ட்ல இருக்கிறவனுக்கு இந்த நாடு தனக்கு சொந்தங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படை கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட மாறுபடாதவங்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் ஒருத்தர் வி எஸ் அச்சுதானந்தன். அவர் இப்ப தமிழ்நாட்டில் அந்த முல்லை பெரியார் பத்தியெல்லாம் அவர் சொன்னது கேரள மக்களுடைய கருத்தை பிரதிபலிச்சார்னு சொல்லலாம். ஆனா நாடுன்னு சொல்லி வரும்பொழுது அவர் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரராக, கேரளத்துக்கு மட்டும் சொந்தக்காரராக இல்லாமல் நாட்டுக்கு சொந்தக்காரராக இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. நலிந்தோர், ஏழை, இளையவர்கள் எங்க இருந்தாலும் சரி, எந்த திசையில் இருந்தாலும் சரி, அவங்க யூபியில் இருக்காங்களா, அங்க உள்ள பிரச்சனை நம்ம பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லா தொழிலாளர்கள் பிரச்சனையும், எல்லா இளையர் பிரச்சனையும் நம்முடைய பிரச்சனைகள் அப்படின்னு உணர்ந்தவர் இருந்தார். 5 வருஷம் 3 தடவை எதிர்கட்சி தலைவர் இருந்தார். இதுல கேரளாவில் ஒரு தடவை முதலமைச்சர் இருந்தார். ரொம்ப வயது முதிர்ந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி, ரொம்ப வயசான காலத்தில் முதலமைச்சர் ஆனார். அது ரொம்ப வினோதமான சூழல் சார். அது 2006. அதாவது அவருக்கு டிக்கெட்டே கொடுக்கல. அந்த உட்கட்சி பிரச்சனையா அல்லது வேறு பிரச்சனையாங்கிறது தெரியல. அவருக்கு முதல்ல டிக்கெட்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் தோழர்கள் போராடி அவருக்கு சீட்டு வாங்கி அவர் நின்று ஜெயிச்சு, யாருக்கு டிக்கெட் கொடுக்கலையோ அவரை முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுத்து 5 ஆண்டுகள் பொறுப்பிலேயே இருந்தாரு. அந்த டிரான்சிஷன் ஒருவேளை அதனால லேட் ஆச்சா இல்லையான்னு தெரியல. அடுத்த தலைமுறை பினராயி விஜயன்ட்ட வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அதனால. ஆனா அவருடைய பீரியட்ல அவர் முதுமை காரணமாக எதுவும் செய்யாம இருந்தாருங்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்போதும் பதவியிலிருந்து இறங்கினதுக்கு பிறகும் கூட அவரு 90+ கூட அவர் பைக்ல மக்களை சந்திக்கிறதுக்கு போயிட்டு இருந்ததை பார்க்க முடிந்தது. தனிப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் பினராயி விஜயன் கூட இருந்தாலும், அவர் பினராயி விஜயன் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன்ல கடுமையாக உண்மையாக உழைத்தார். இதுல கேரக்டர் எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இளமை ஒரு முக்கியமான காரணமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது சார். அம்மாவை 4 வயதுல அம்மாவை இழக்கிறாரு. 11 வயதுல அப்பாவை இழக்கிறாரு. 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது படிப்பை விட்டுறாரு. ஆனா ட்ரேட் யூனியன் சின்ன சின்ன வேலைகள் செய்யறாரு. டெய்லர் கடையில வேலை செய்யறாரு. அப்படி இப்படின்னு பல வேலைகளை செய்யறாரு. தொழிற்சங்கங்கள்ல ஈடுபாடு வருது. காங்கிரஸ் கட்சியில 1938 சேர்றாரு. சுதந்திர போராட்ட வீரர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இடதுசாரி இயக்கங்கள் மேல ஈர்ப்பு அங்க சேர்றாருன்னு, அந்த மோல்டிங்கா ஷேப்பிங்கா தெரியல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதற்கு இந்த சொந்த வாழ்க்கை ஒரு ஃபேக்டரா இருக்கா, காரணியாக இருக்கா? ஆமா, ஹோச்சிமின் சொல்லுவார்ல, நான் ஒரு நேஷனலிஸ்ட், அதனால நான் ஒரு கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாரு. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் போது அதை சொல்லுவாரு. அது மாதிரி இவர் ஒரு ப்ரோ லேபர்,
தொழிலாளர் வர்க்கத்துக்கு வந்து அந்த சின்ன வயசுல இருந்த அனுபவங்கள்னாலே அதுங்க வேற எப்படி மாறிப்போகுது. அதாவது இண்டிவிஜுவல் கேரக்டர்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதில் வந்து ஐஏஎஸ்ல வந்து ஒருத்தர் நல்ல புத்திசாலி பையன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணார். அவர் சின்ன குழந்தையா இருந்தபோது அவருக்கு 7-8 வயசு மூத்த அவருடைய அண்ணன் வந்து அடின்னு அவர் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு, காரண காரியம் இல்லாமலே அடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைக்கு போயிட்டு சொல்லுவான், கடைக்கு போய் நான் நினைச்சேன் நீ வாங்கிட்டு வரலன்னு நடிப்பான். இப்படியெல்லாம் அடி வாங்கியே தோண்டுக்கு இருந்த அந்த பையனுக்கு அவனுடைய உள்ள உற்சாகம் குறையவே இல்லை, தன்மையில அந்த நம்பிக்கை குறையவே இல்லை. இப்போ அவன் ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் ஒரு நாள் வந்து கலெக்டரா இருந்தபோது நான் பார்த்து வந்து சொன்னான் என்கிட்ட, என்னுடைய நண்பர் என்கிட்ட வந்து சொன்னா, இப்போ அத்தனை அடி வாங்கின நான் அடிக்கிற பொசிஷனுக்கு வந்துட்டேன், ஒரு கலெக்டரா வந்துட்டேன், சப் கலெக்டரா. நான் அடிச்சிருக்கலாம், ஆனா நான் என்ன நினைச்சேன், என்னை மாதிரி இன்னொருத்தையும் அடிவிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அவர் ஒரு பெரிய கலெக்டர், ஒரு ப்ரோ போவர் அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மிகச்சிறந்த இவராக இருந்தார், மாவட்ட ஆட்சியராக இருந்தார் என்னுடைய நண்பர் வந்து. அப்போ அது காரணம் அவருடைய இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ். அதே மாதிரி தான் அச்சுதானந்தன் வந்து வாழ்க்கையில் என்ன சிரமப்பட்டாலும் இப்படியெல்லாம் வந்து இந்த சமுதாயம் என்னை நாசமாக்கிருச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நானும் மற்றவங்களையெல்லாம் வந்து அது மாதிரி ஒடுக்கிட்டு நான் பெரிய ஆளாகணும் நினைக்கல. நான் ஒடுக்கப்பட்டேனா, நான் நசுக்கப்பட்டேனா, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுபோல இல்லை மற்றவங்க அந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது, அவங்கள உயர்த்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டார். ரொம்ப பெரிய விஷயம். அவரு ரமேஷ் சென்னிதாலாவோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னதாக ரமேஷ் சென்னிதாலா ஹிந்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு சார். அதுல அரசியலுக்கு வந்தபோது மைக்கெல்லாம் கிடையாது, நாங்க அரசியலுக்கு வந்தபோது மைக்கெல்லாம் கிடையாது, மின் விளக்குகள் எதுவும் கிடையாது, அதனால எண்ணெய் விளக்க வச்சுக்கிட்டு நாங்க மக்கள்கிட்ட பேசணும், அதனால மக்கள் கூடியிருக்கிற மக்கள்கிட்ட பேசுறதுக்கு உரத்த குரல்ல பேசணும், அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு பேச்ச கேட்கறதுக்கு இருக்க வைக்கிறதுக்கு கேலியும் கிண்டலுமாக அவங்களோட உரையாடல் மாதிரி பேசி பேசி தான் அவங்கள தக்க வைக்க முடியும். அப்படி பேசி அவங்க அந்த சூழல்ல பேசி பழகுனதுதான் பின்னால எனக்கு ஒரு பாணியாக, என்னுடைய பாணி பேச்சாகவே எனக்குள்ள படிஞ்சு போச்சு அப்படின்னு அவரோட ரமேஷ் சென்னிதாலாவோட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஆயில் லேம்பை வச்சுட்டு மக்களிடத்துல பேசி பிரச்சாரம் செய்ததெல்லாம் இன்றைக்கு வந்து நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியல. பழைய கால நாடக சபாக்கள் மாதிரி அடாது மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடத்தப்படும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சிவாஜி வந்து ஒரு லவுடா இருக்காருன்னு சொல்லுவாங்க. அது காரணமே அவர் வந்து அந்த காலத்துல நாடகத்தில் நடிக்கும் போது கடைசியில உட்கார்ந்து இருக்கவனுக்கும் சத்தம் கேட்கணுங்கிறது, மைக் இல்லாத காலம் சத்தம் போட்டு பேசினாரு. அது போக கேரளால அந்த நக்சல் பாரி போராட்டம் நடந்த மாதிரி, தெலுங்கானால விவசாயிகள் எழுச்சி நடந்த மாதிரி, கேரளால புன்னப்புரா வயலார் அப்படின்னு பகுதியில விவசாயிகளுடைய பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்திலையும் இவர் முக்கியமான ரோல் பிளே பண்ணாருன்னு ஹிந்து செய்தியில சொல்றாங்க. ரமேஷ் சென்னிதாலா இன்னொன்னு சொல்றாரு, ஆளும் கட்சியாக எதிர்கட்சியாக நாங்க மாறி மாறி இருந்திருக்கிறோம், உணர்ச்சி வசத்தோடவும் உணர்வு மயமாகவும் கடுமையாகவும் ஒருவரோட ஒருவர் பேசியிருக்கிறோம், எல்லா பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தது, பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் மரியாதை வச்சிருந்தோம், ஒருவருக்கு ஒருவர் மதிப்பளிக்கவும் செய்தோம் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அரசியல் பண்பாடாக இருந்தது அந்த பீரியட்லன்னு சொல்லலாமா, இல்ல இது இவங்களுக்கு மனிதர்கள் சார்ந்த அந்த பண்பாடு இருந்ததுன்னு சொல்லணும்? இல்ல, மனிதர்கள் சார்ந்த பண்பாடாகவும் இருந்தது, அரசியல் பண்பாடாகவும் இருந்தது. நிச்சயமாக கேரளாவில் இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசியல் பண்பாடு இருக்கு. அது இவரு ஸ்டாலின் அதுக்கு முயற்சி பண்ணாரு, ஆனா இங்க அது சக்சஸ் ஆகல. எதிர்கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா முதல்வர் ஆனதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்றதுக்கு பூங்கத்தோட போனார். ஆனா அந்த அம்மாவுடைய ரெஸ்பான்ஸ் வந்து அவ்வளவு நல்ல இல்லை. பதவியேற்பு விழால இவர் வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டர் உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சாங்க, 4வது ரோலையோ எங்கேயோ உட்கார வச்சாங்க. ஆனா இதுக்கும் விபி சிங்க்கும் வித்தியாசம் பாருங்க. விபி சிங் வந்து பிரதம மந்திரி ஆயிட்டாரு. அப்ப ஒரு சேர் வழக்கமா வந்து ஒரு பெரிய சோஃபால வந்து பிரதமர் உட்காருவாரு, முன்னாடி எல்லாருமே உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா ராஜீவ்காந்தியை வந்து தன் பக்கத்துல தன் இருக்கைக்கு சமமான ஒரு இருக்கையை போட்டு அதுல ராஜீவ்காந்தியை உட்கார வச்சார் கூட்டம் நடக்கும் போதெல்லாம். ரமேஷ் சென்னிதாலா முடிக்கிறாரு சார், இப்படி 100 ஆண்டுகளாக கேரள அரசியல் வானத்துல பிரகாசித்த சிவப்பு நட்சத்திரம் மறைந்தது அப்படின்னு அந்த கட்டுரைய முடிக்கிறாரு. விஎஸ் தொடர்பாக உங்களுடைய நிறைவான கருத்தோட அடுத்த செய்திக்கு போகலாம் சார். அந்த சிவப்பு நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு, ஆனா அது கொடுத்த சிவப்பு வந்து ஒளிர்ந்து கொண்டேதான் இருக்கும். அது இன்றைய
மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல அது எப்படி எதிர்கொள்ள போகுது, சமாளிக்க போகுதுங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் சார் இருக்கு. நீங்க ஆனா நம்பிக்கையோட சில விஷயங்களை சொல்றீங்க. அதாங்க, ஆளுங்கட்சியா இருக்காங்களா எதிர்கட்சியா இருக்காங்களான்னு கேரள கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க என்னைக்குமே அந்த சிவப்பு நட்சத்திரங்களாக ஒளிந்து கொண்டு தான் இருந்தாரு. அதனால நான் நினைக்கிறேன், என்ன சொல்ல போனா சில விதத்தில் நான் சொல்லியிருக்கேன்ல, பல ஆண்டுகள் கழிச்சு ஊபி வழிகாட்டும். ஆனா அந்த உத்தரப்பிரதேசம் வழிகாட்டுவதற்காக அந்த நிலைமையை தக்க வைத்துக் கொண்டிருப்பதில் மிகப்பெரிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு, கேரளா இருக்கும். தமிழ்நாடு அப்படி ஒரு ரோல் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நடந்த நிகழ்வா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு டைமென்ஷன், அரசியல்ல ஒரு புதிய டைமென்ஷனை காட்டுதா இந்த செயல் அப்படிங்கிறது தெரியல. அன்வர் ராஜா மிக மூத்த தலைவர், அதிமுகல இருந்து விலகி திமுகல சேர்ந்திருக்கிறாரு. அதிமுக அவரை நீக்கி இருக்கிறது, அதுவும் இருக்கு. இது வந்து இந்த ஓரணியில் தமிழ்நாடுன்னு திமுக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு திராவிட வாக்கு வங்கி ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயம் இதுக்குள்ள இருக்குங்கிறதை உணர்ந்து அவர் வந்து சேர்ந்திருக்கிறாரா? இல்லைன்னா எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் திமுகவுக்கு போக மாட்டாங்க அதிமுகன்னு ஒரு தியரி அதிமுக இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே பல இடங்கள்ல பொய்யாயிடுச்சு, பல தலைவர்களிடத்துல பொய்யாயிடுச்சு. ஆனா இப்போது ரொம்ப நாளா எல்லாம் அன்வர் ராஜா எல்லாம் போக மாட்டாரு, கடந்த காலத்துல 21 வெளியில வந்தும் போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அன்வர் ராஜா திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறது செய்தி சார். அந்த பின்னணியை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்துங்க தன்னுடைய கொள்கையில, அந்த பழைய திராவிட கொள்கையில வந்து பிறளாதவரா இருந்தார். அதுல வந்து கொஞ்சம் கூட பிறளாதவரா இருந்தாரு. இபிஎஸ் பத்தி அவர் தவறா எதுவுமே சொல்லல. அவர் கூட கருத்து வேறுபாடு இருந்த பொழுதும் இல்ல அவர் வந்து அதிமுக கட்டி காக்குறாரு, நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பிஜேபி அடகு வச்சிட மாட்டாரு அப்படின்லாம் சொன்னார். ஒரு பத்திரிகை பேட்டியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது அதுதான் சொன்னாரு. ஏபிஎஸ் வந்து கட்டி காத்து விடுவார், அவருக்கு வந்து பாஜக கட்சி அடகு வச்சவன்னு சொல்றது வந்தாலும் நடக்காது. இவ்வளவுலாம் யூபிஎஸ் பத்தி அவர் நல்லா சொன்னதை யூபிஎஸ் காதல யாரும் போடல. கடைசியில் அவர் சொன்னாரு, பாஜக தமிழ்நாட்டில் ஒருபோதும் வேரூன்ற முடியாதுன்னு சொன்னாரு அதே பேட்டியில. அதை மட்டும்தான் போய் சொன்னாங்க. ராமநாதபுரத்துல வந்து ஓபிஎஸ் வந்து போட்டி ஓட்ட போது அதிமுக 3வது இடத்துக்கோ 4வது இடத்துக்கோ தள்ளப்பட்டது அந்த எலெக்ஷன்ல. ஓபிஎஸ் வந்து தன்னுடைய கம்யூனிட்டி வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டாரு. இவர் மேல ஏபிஎஸ்க்கு என்ன கோவம்னா, நீங்க முஸ்லீம் ஓட்டெல்லாம் நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு வந்து வாங்கி தரல, எப்படி போடுவாங்க? பிஜேபியோட கூட்டு வச்சிருக்கும் போது முஸ்லிம்ஸ் எப்படி போடுவாங்க? அதனால இவர் வந்து தொடர்ந்து தான் மட்டுமல்ல, சிறுபான்மை சமூகம் தனிமைப்படுத்தப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத இவர் உணர்ந்தாரு. அப்ப இதுக்கு மேல இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலையில அதே சமயம் தன்னுடைய சமூகத்தினுடைய பாதுகாப்பும் சிறுபான்மையினுடைய பாதுகாப்பும் தேவை. நம்ம இங்க இருந்துகிட்டு சிறுபான்மையரை பாதுகாக்க முடியாதுங்கிற நிலைமை இருக்கும் பொழுது நம்ம இனிமே வந்து இன்னைக்கு திமுக ஒண்ணுதான் சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற பெரியாரனா இன்னைக்கு உள்ள நிலைமையில திமுக தான் இருக்கு. பெரிய கட்சிகள்ல திமுக தான் இருக்கு. அதனால வந்து திமுக பக்கம் சார் இஸ் வெரி நேச்சுரல் சாய்ஸ். இது மாதிரி இன்னும் பல பேர் வந்து போறது, 2ஆம் கட்ட தலைவர்கள் இது மாதிரி பல பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இபிஎஸ் வந்து இது ஒரு தனி மனித வெளியேற்றம் அல்ல அப்படிங்கறத இபிஎஸ் உணர்ந்தாருன்னா நல்லது. பர்சனலி பிலீவ் திமுக மாதிரி அதிமுகவும் ஒரு பலமான கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புறேன். ஆனா அது நம்ம கையில இருக்கு. திமுக போல அதிமுகவும் ஒரு பலமான எதிர்கட்சியாக இருக்கணும், ஒரு கட்சியாக இருக்கணும். அது ஆளும் கட்சியாகவும் திமுகவும் அதிமுகவும் ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ மாறி மாறி ஆட்சியில இருக்கணும். இது தமிழ்நாட்டின் அரசியல் களம் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளை தாண்டி வேறு திசையை நோக்கி நகர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். நானும் அந்த மாதிரி பேசியிருக்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் சிலர் வந்து சொல்றது உண்டு, ஒரு காலத்திலையும் திமுகவை நாங்க நட்பு சக்தியாக பார்க்க மாட்டோம், அங்க போய் எங்க ஆட்கள் யாரும் போக மாட்டாங்க, அதிமுக இலைக்கு ஓட்டு போட்டவங்க மாத்தி உதயசூரியனுக்கு போட மாட்டாங்க, ஏன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, அதுதான் எங்களுக்கு வாக்கு, அது வேத வாக்கா சத்திய வாக்காங்கிறது தெரியாது, அதுதான் எங்களுடைய வாக்குன்னு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இல்லை, அரசியல் சூழல் மாறிக்கிட்டே இருக்குது, அதனால அந்த மாதிரி மாறி வரும் அரசியல் சூழல்ல யாரு
முதன்மையாக எதிர்க்கப்பட வேண்டியவர், அல்லது எந்த கட்சி எந்த இயக்கம் முதன்மையாக எதிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதை பற்றிய அசஸ்மெண்ட் வேணும், மதிப்பீடு வேணும். அந்த மதிப்பீட்டுல அதிமுகல திராவிட இயக்க கொள்கைகளை மனதில் வைத்து இருக்கக்கூடியவர்களாக யாரையும் இருந்தாங்கன்னா அவங்க நேச்சுரலா திமுக பக்கம் போயிடுவாங்க அப்படின்னு நம்பினோம். அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இன்னும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இங்க வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் வருது சார். வருவதற்கான சூழ்நிலை, வாய்ப்புங்கிறத விட வருவதற்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்க சொன்னீங்களா 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆளணும்னு. இப்ப அதிமுக திராவிட கட்சியா இருக்கா அப்படிங்கிறதுலயே சந்தேகம் வந்துருச்சு அவங்களுடைய நடைமுறையை பார்க்கும் பொழுது. அதனால இன்னும் அந்த திராவிட கொள்கைகள்னு சொல்லி நம்புறதில்ல. இவங்க திராவிட கொள்கைன்னு சொல்றாங்க, கம்யூனிஸ்டுகள் வந்து பொது உடைமை சித்தாந்தம் சொல்றாங்க. அடிப்படை என்னன்னா the last man in the queue should be served. அதுக்கப்புறம் ஏழை எளியவருக்கான அனைவருக்குமான அரசாக இருக்க வேண்டும், அனைவருக்கான மாநிலமாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து வாய்ப்புகள் எல்லோருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு புத்திசாலி வந்து வாய்ப்பில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தன் புத்திசாலித்தனத்தின் பலனை அடையாமல் போய்விடக்கூடாது. இதுல இவங்க 2 பேருமே வந்து ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. ஒருத்தங்க வந்து ஜாதி தான் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னாரு. இவங்க வர்க்க போராட்டம்னு சொல்லி கொஞ்ச நாளா வந்து ஜாதியோட இம்பார்ட்டன்ஸை விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிட்டாங்க நல்ல வேலையா ஜாதி என்ன ரோல் பிளே பண்ணுதுன்னு. ஆக 2 பேருடைய சிந்தனைகள் இதுல ஒரே மாதிரி தான் இருக்கு. பிஜேபி இதுக்கு ஜஸ்ட் எதிர்மாறான சிந்தனையை கொண்ட ஒரு கட்சி. அவங்க வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களே, நாங்க growth oriented எக்கானமி தான் நாங்க பாக்குறோம். அப்ப இந்த ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு, மனித தேவைகளின் அடிப்படையிலான பொருளாதார திட்டம் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வளர்ச்சி வந்தால் போதும். வந்துருச்சு வளர்ச்சி, அம்பானிக்கும் அதானிக்கும் வந்துருச்சு வளர்ச்சி, மற்றவங்களுக்கு வரல இல்லை. அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அந்த மாதிரி இருக்கு. அதனால இதுவும் அந்த மாதிரி ஒரு வலதுசாரி கட்சியா போயிருச்சுன்னா உண்மையான ஆபத்து அங்கதான் இருக்கு. தமிழ்நாடு வலதுசாரி கட்சியாக போயிட்டு இருக்கிறாங்க. திராவிட இயக்க கோட்பாடுகளை கைவிட்டு விட்டார்கள். பாஜகவினுடைய இன்னொரு கிளையாக இது மாறிவிட போகிறது. அந்த மாதிரி திசையை நோக்கி போகுது. அவங்களுடைய குரலை எடப்பாடி பழனிசாமி எதிரொலிக்க தொடங்கிட்டாரு. இனி இங்க வந்து நம்பிக்கையோட காத்திருப்பதுல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் அன்வர் ராஜாவை திமுக பக்கம் நகர்த்தி இருக்குன்னு சொல்லலாமா சார்? சொல்லலாம். அந்த மாதிரி உணர்வு உள்ளவர்கள் நிர்வாகிகள் இருந்தா கூட நாம எல்லாருமே, அன்வர் ராஜான்னு இல்லை, எல்லாருமே பல நமக்கு பிடிக்காத பல விஷயங்களுக்கு நம்ம சமரசம் செய்துட்டு இருக்கிறோம். அலுவலகங்கள்ல இருந்தாலும் சரி, குடும்பத்துல இருந்தாலும் சரி, பொது வெளியிலாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது கூட நாம சமரசம் செய்து கொண்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். ஆனா நம்ம ரொம்ப நெருக்கமாக மனசுல வச்சிட்டு இருக்கிற, ரொம்ப மதிக்கிற ஒரு இடத்துக்கு சிக்கல் வரும்போது நம்மால அந்த சமரசத்தை செய்து கொள்ள முடியறது இல்லை. அப்படி ஒரு நிலை. நம்ம மன்மோகன் சிங்கோட உதாரணம் சொல்லணும்னா, அவர் வந்து தினந்தோறும் பிரகாஷ் காரத் கூட சேர்ந்து பிரகாஷ் காரத் கேட்ட பல விஷயங்களை 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில செய்திருக்கிறாரு. ஆனால் 1, 2, 3 அக்ரிமெண்டா இப்ப சிபிஎம் எதிர்க்குதுங்கிறதுக்காகவோ பிரகாஷ் காரத் எதிர்க்கிறாருங்கிறதுக்காகவோ அவர் விட்டு கொடுக்கல. எல்லாருக்கும் அவங்க இடத்த காமிச்சிட்டு அவர் எதிர்கட்சிகளுடைய வாக்குகளையும் வாங்கிட்டு, கூட்டணியில இருக்கக்கூடிய பிறருடைய வாக்குகளையும் வாங்கிட்டு அவரை ப்ரூவ் பண்ணிட்டாரு. எந்த விஷயம் இந்தியாவுக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறாரோ, அது ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கிறாரோ, அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு செஞ்சுட்டாரு. கட்சிக்குள்ளேயே கூட எதிர்ப்பு இருந்திருக்கலாம், ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. ஆக அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு ஃபெயிலியர், அல்லது நம்ம நினைச்சதெல்லாம் போச்சு அப்படின்னு ஒரு உணர்வு வர்ற வரைக்கும் அதிமுகவுக்குள்ள இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு சொல்லலாமா? ஆமா, அந்த தீவிர இன உணர்வு உள்ளவங்க வந்து அந்த நிலைமையில வெளியேறிடுவாங்க. ஆனா அதிமுக நீங்க ஆரம்பத்துல, இப்ப திமுகலையும் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அதிமுக இன்னைக்கு வந்து வியாபாரிகள் ஊடுருவிருக்காங்க. பொருளாதாரத்து வளர்ச்சியை, தன் பொருளாதார வளர்ச்சியை நினைப்பவர்கள் ஊடுருவிருக்காங்க. இன்னைக்கு இந்த திமுகலையும் அந்த பிரச்சனை இருக்கு. ஆனா திமுக வந்து அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஆதிக்க சக்தியா தலையெடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் திமுகவை ஆளுகின்ற சக்தியாக இருப்பது இந்த அடிப்படையான கொள்கைகளில் நம்பிக்கை உள்ளவர்கள். பெரியார் சொன்ன கொள்கையில வந்து நம்பிக்கை உள்ளவங்க. அந்த பெரியாருடைய அடிப்படை வந்து இது இறை எதிர்ப்புங்கிறது அவருடைய அடிப்படை கிடையாது. அவருடைய அடிப்படை சுயமரியாதை. நீ வந்து உன்னுடைய கடவுள் என்னுடைய சக தோழனுக்கு வந்து சம உரிமை கொடுக்கவில்லை என்றால் அந்த கடவுள் எனக்கு வேண்டாம். அப்படித்தான் அவருடைய நாத்திய உணர்வு வந்து ஆரம்பிக்குது. அடிப்படை வந்து அவருக்கு வந்து மனிதனுடைய சுயமரியாதை தான். அந்த சுயமரியாதை விஷயத்துல டிஎம்கே வந்து இன்னும் வந்து வலிஞ்சு கொடுக்கல.
அதுல வந்து வளைஞ்சு கொடுக்காம தீவிரமா இருக்காங்க அப்படி. ஆனா அதே விஷயத்த நீங்க இவங்ககிட்ட சொல்ல முடியாது, அதிமுக இன்னைக்கு சொல்ல முடியாது. கோயில் பணத்தை வச்சு ஏன் நீங்க கல்லூரி கட்டுறீங்கன்னு கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க. கோயில் பணம் எதுக்கு இருக்கு? கோயில் பணம் மக்களுக்காகத்தான் இருக்கு. அப்போ மக்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது. நீ கோயில் பணத்தை கோயில மட்டும் தான் வச்சிருக்கணும்னா, கோயில மட்டும் வச்சிருக்கணும்னா அதுல யார் என்ஜாய் பண்ண போறாங்க? அர்ச்சகரும் தர்மகர்த்தா வந்து என்ஜாய் பண்ண போறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது அவங்க பேசினாங்க, இவர் பேசிட்டாரு. அதான் அவங்களுடைய குரலை இவர் பேசுறாருங்கிறது தான் இப்போ சிக்கலாக இருக்கு. இந்த நம்பகத்தன்மை அங்கதான் அடிபடுது அப்படின்னு பார்க்கலாம். அவர் சொல்ற எல்லாத்தையும் டிஸ்பியூட் பண்றாரு. அது போக இங்க வரக்கூடியவர்கள், திமுகவை நோக்கி நகரக்கூடிய அதிமுகவில இருந்து வரக்கூடியவர்களுக்கு இங்கு முறையான மரியாதை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு வந்தவங்க எல்லாம் முக்கியமான இடங்கள்ல இருக்கிறாங்க. ஆமா, அது நிஜம். ஆனா அதே சமயம் இத்தனை வருஷமா திமுக தொடர்ந்து இருக்கவங்க வந்து அதுல ஒரு வருத்தமும் இருக்கு. அங்கிருந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி பதவி எல்லாம் கிடைக்குது, நமக்கு ஆண்டாண்டு காலமா காலங்காலமா திமுக இருக்குமே அப்படிங்கிற வருத்தமும் இருக்கும். அது ஒரு பேலன்ஸ் பண்ணுவேன். அது ஒரு சைக்கிள் தானே சார். அது நீங்க வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிட முடியுமா? நீங்க லாயல்ட்டி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஒரு அமைப்பை நடத்த போனோம்னா, அது ஒரு லாயல்ட்டிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஃபியூடல் மைண்ட் செட். இறைவன் மீது விசுவாசமாக இருங்கள், அதற்கு பிறகு இறைவனுடைய பிரதிநிதியாக மன்னர் மீது விசுவாசமாக இருங்கள், அதுக்கப்புறம் இப்போ அதை வந்து அரசியல் தலைமை மீது விசுவாசமாக இருங்கள்னு சொல்றது வந்து ஒரு ஃபியூடல். ஆமா, அது நயினார் நீங்க சொன்னார்ல, நயினார் வந்து இவர நரேந்திர மோடி பத்தி வாழும் ராஜேந்திர சோழன் அது மாதிரி மனநிலைக்கு போயிட்டாங்க. திமுக அந்த மனநிலை இன்னைக்கு வரைக்கும் இல்ல. ஆனா திமுக வந்து இந்த திராவிட கொள்கையை கட்டி காக்குறதுக்கு வந்து அது ஓகே, கோட்பாட்டு ரீதியான உறுதிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது சார். அதை நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நானும் லாயல்ட்டி இஸ் நாட் த ஒன்லி ஃபர்ம் ஃபேக்டர் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா லாயல்ட்டியும் திறமையும் உள்ளவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படின்னு பார்த்தா ராஜாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து துணை பொதுச் செயலாளராக இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தானே. அதனால அப்படி கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அங்க கொடுக்குறாங்க சார். அதே சமயத்துல மாற்றான் தோட்டத்திலிருந்து பறித்து வந்த பூ அப்படிங்கிறதுக்காக அதை காலில் போட்டு மிதிக்கிறது இல்லை, அதற்கு உரிய அங்கீகாரத்தையும் கொடுக்கறாங்க. அதனால இவங்க போறவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது போக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒரு இயக்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் போதும், அதுக்கு மேல ஒருவரும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோட மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் களங்களை நம்ம தீர்மானிக்க முடியாது. முதலமைச்சர் முதல்ல சொன்னதுதான் திரும்பவும் நினைவுக்கு வருது. எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கான ஆட்சியையும் அவர்களுக்கும் சேர்த்துதான் நான் ஆட்சி கொடுக்கணும்னா, இவர்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்று அவர்களை உணர செய்யும் விதத்துல ஆட்சி கொடுப்போம்னு அவர் சொல்லியிருந்ததை அப்படித்தான் பார்க்கணும். அவங்க உணர்ந்து இந்த பக்கம் வரணும். தீவிரமாக அதிமுக ஆதரிக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் ஆகணும். நியூட்ரலைஸ் ஆனவங்க பற்று விடணும். பற்று ஏற்கனவே விட்டவங்க இந்த பக்கம் வரணும். அந்த மாதிரி ப்ராசஸ் தான். அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அது இந்த பக்கம் வருவதற்கு பதிலாக வலது பக்கமாக போறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனாலதான் இந்த பக்கம் வர்றதை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. மற்றபடி அதிமுகவை பிளக்கணும் அப்படின்ற நோக்கம் யாருக்கும் கிடையாது. அதிமுக வந்து தன்னுடைய எந்த கொள்கையை விடாது பற்றி கொண்டிருந்தார்களோ அந்த கொள்கையை இன்னும் விடாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு பலமான கட்சியாக இருக்க வேண்டும்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபியினுடைய கிளையாக அது நாங்க பெயர் வேற வச்சுக்கிட்டாலும் செயல்பாட்டுல மாத்திருவோம்னு நிலைமை வரும்போது அங்கிருந்து தப்பித்து வருபவர்களை திமுக அரவணைக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்றோம். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.